வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம JBL 1150BT இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டை அன்பாக்சிங் தான் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்கணும், ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அதோட ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு பிளிங்க் ஆகும். இந்த ப்ளூடூத் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த வீடியோ கிளிப்பிங் பார்த்தீங்கன்னாக்கா இந்த JBL 1150BT இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டில் தான் நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குது, நாய்ஸ் ஏதாவது கேட்குதா, இல்லை வாய்ஸ் கிளியராக இருக்கா, வாய்ஸ் மிஸ்மேட்ச் ஆகுதா, இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோவில் இதோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துடலாம். வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு JBL 1150BT அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இதை நான் வந்து ப்ளூடூத் கனெக்ஷன் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதில் வந்து ப்ளூடூத் மியூசிக் அப்படின்னு காமிச்சிது. அது ரெண்டும் மிஸ்மேட்ச் ஆகுது. அது என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சால் நான் வந்து ரிவ்யூவில் கவர் பண்ணுறேன். வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த JBL 1150BT இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நெட்டில் நான் சர்ச் பண்ண வரைக்கும் எங்கேயுமே அவைலபிலிட்டி இல்லை. எந்த சைட்லேயுமே கிடைக்கல. அண்ட் ஆல்சோ நெட்லேயும் நான் செக் பண்ண வரைக்கும் இந்த ப்ராடக்ட் எனக்கு கிடைக்கல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுனாக்கா இதோட டீட்டெயில்ஸ் இல்லை இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என் கையில் இருக்கிறது என்னுடைய ஃப்ரெண்டுது. என்னுடைய ஃப்ரெண்டுக்கு கிஃப்டாக கிடச்சிது. அவருக்கு ஒரு நண்பர் வந்து கொடுத்துருக்காரு. நண்பர் வந்து ஒரு ஹோல்சேல் மாதிரி ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காருன்னு நினைக்கிறேன். அதில் வந்து இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளாக இருக்குது. இவங்க பாக்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாக்ஸ்லேயே வந்து இட்ஸ் எ சிம்பிள் ஒன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது 1150BT இதில் பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிள் அண்ட் ஸ்டைலிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஹை டெஃபினேஷன் சவுண்டு குவாலிட்டி அதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஏர்ஃபோன் ப்ளூடூத் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பியூர் பேஸ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. உண்மையிலே வந்து இதை நான் வந்து கால்ஸ் செக் பண்ண வரைக்கும் ரொம்பவே ஒரு ஒர்த்தான ஒரு டீலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்லா சவுண்டு கிளாரிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. நாய்ஸ் கேன்சலும் ஓரளவுக்கு பண்ணுது. இன்னும் நான் வந்து பைக் ரைட் ஆக்சுவலாக வந்து இதில் இன்னொன்று சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து சவுண்டு அதிகமாக வருங்கிறதுனால வால்யூம் அதிகமாக வைக்காதீங்க அப்படின்னு பேக் சைடு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் எக்காரணத்தை கொண்டும் வால்யூம் அதிகமாக வச்சு நீங்கள் பாட்டு கேட்குறதோ இல்லை கால்ஸ் அட்டன் பண்ணுறதோ இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த ஏர் ட்ரம்ஸ் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு சவுண்டு குவாலிட்டி நல்லா கொஞ்சம் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் யாராவது இந்த மாதிரி ப்ளூடூத் ஹெட்செட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த ஹெட்செட் மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஹெட்செட்டாக இருந்தாலும் இல்லை வயர்டு வயர்லெஸ் எதுவாக இருந்தாலுமே வால்யூமை கொஞ்சம் கம்மியாக வச்சு கேளுங்க. முக்கியமாக வந்து நாய்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபுல் வால்யூம் வைக்கிற மாதிரி இருந்தால் தான் உங்கள் காதில் விழும். அவ்வளோ தூரம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் காதுக்கு. பட் இதில் பார்த்தீங்கன்னா மேக்னெட் டிப் கிடையாது, சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லாயிருக்கு. கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த JBL 1150BT எங்கடா காணும்னு நானும் ரொம்ப நேரமாக சர்ச் பண்ணுறேன். பட் வேறு ஒரு நேமில் இருந்தது. ப்ளூடூத் மியூசிக் அப்படின்னு தான் கொடுத்துருந்தாங்க. அதில் கிளிக் பண்ணோடனே கனெக்ஷன் எனக்கு உடனடியாக கிடச்சிடுச்சு. அட் ஏ டைம் 2 மொபைல் கனெக்ஷன் ஆகுமா அப்படிங்கிறத நான் செக் பண்ணிவிட்டு ரிவ்யூவில் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆர்டினரி USB கேபிள் தான் கொடுத்துருக்காங்க, டைப் C கிடையாது. ஆர்டினரி போர்ட் தான் உங்களுக்கு இருக்குது. சார்ஜிங் ஸ்பீடு அண்டு பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோ நாள் நிற்கிது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூவில் கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராடக்ட் இன்னும் சேல்ஸுக்கு வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். மேபி சேல்ஸுக்கு வரும்போது உங்களுக்கு அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் எதுலையாவது உங்களுக்கு அப்லோட் பண்ணுவாங்க. அப்போதைக்கு அதில் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் டேக் பண்ணுவாங்க. இது மேபி ஆஃப்லைன் மார்க்கெட்டிங்கில் கூட உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கும். ஏன்னா இதில் நான் செக் பண்ண வரைக்கும் அதுலேயும் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எதையும் காணும், வேறு லாங்குவேஜில் இருக்குது. பாக்ஸில் பார்த்த வரைக்கும். அதனால் இதில் வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிவிட்டு போடுறேன். அப்ராக்சிமேட்டாக ஒரு 500லேருந்து ஒரு 700 800 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்துன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லலாம். சைக்கிளில் பைக்கில் அண்டு காரில் போகும்போதெல்லாம் இதை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி பாக்ஸ்லேயே போட்டிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் அமைதியான இடத்துல வச்சுட்டு இதை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாக்கா அந்த சைலண்ட்டான பிளேஸில் கேட்கும்போது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சவுண்டு. அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்ச லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் இதெல்லாம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.